कानवर्णे सुमगे सहमाने सहस्वती समग्ने पलाहमपतिर्ने केवलङ्कृति ताराहमिता नित्यपुट्टान्तरीषिणी ईश्वरेकं सर्वभूतानां भाविहो भक्तये श्रियं श्रीर्मे भजतु अलक्ष्मीर्मे नश्यतु विष्णुमुखा वै देवाच्चन्दोऽपि विमां लोकानवदय्य मभ्यजयन् महाकुञ्जेन्द्रो वज्रवाग् षोडशी शर्म यच्छतु स्वस्ति नो मघवा करोतु हन्तु पाप्मानं यो अस्मान् द्वेष्टि सर्वप्रायश्चित्तार्थम् अस्त्रानुहुने ओमः शिवास्त्रायं पट्वाः ओमः शिवास्त्रायं पट्वाः ओमः शिवास्त्रायं पट्वाः ओम स्परस्परे प्रस्परवस्परे वन्दय वन्दये घातय घातये ओम हूं अघोरास्त्रायं पट्वाः ओम स्परस्परे प्रस्परवस्परे घोरघोरे तनुरूपे चडचडे प्रचडप्रचडे कहकहे वमवमे वन्दय वन्दये घातय घातये ओम हूं अघोरास्त्रायं पट् स्वाहा ओम श्रीं पं सौं हुं फट् पाशुपतास्त्राय स्वाहा ओम श्रीं पं सौं हुं फट् पाशुपतास्त्राय स्वाहा ओम श्रीं पं सौं हुं फट् पाशुपतास्त्राय स्वाहा व्योम व्योमाय विद्महे सूक्ष्माय धीमहि तन्नो व्योम प्रचोदयात् स्वाहा व्योम व्योमाय विद्महे सूक्ष्माय धीमहि तन्नो व्योम प्रचोदयात् स्वाहा व्योम व्योमाय विद्महे सूक्ष्माय धीमहि तन्नो व्योम प्रचोदयात् स्वाहा ओम आं ईं ऊं रुद्रास्य शुङ्गले ह्रूं सर्वतो भद्रे कुटिलरुद्रवचने वितधारी लक्षमां प्रत्यङ्गिरे धामधामे ज्योति स्तुवे स्तवः भुवे भुवः वाक्यमृदोऽहं सते नमः स्वाहा ओम आं ईं ऊं रुद्रास्य शुङ्गले ह्रूं सर्वतो भद्रे कुटिलरुद्रवचने वितधारी लक्षमां प्रत्यङ्गिरे धामधामे ज्योति स्तुवे स्तवः भुवे भुवः वाक्यमृदोऽहं सत्यहन्त्री विदण्डे नमः स्वाहा ओम आं ईं ऊं रुद्रास्य शुङ्गले ह्रूं सर्वतो भद्रे कुटिलरुद्रवचने वितधारी रक्षमां प्रत्यङ्गिरे धामधामे ज्योति स्तुवे स्तवः भुवे भुवः वाह्यमृदोऽहं सत्यहन्त्री विदन्ने तन्नः शिवः प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा अचक्षमलवरयो नवात्मने शिवाय स्वाहा अचक्षमलवरयो नवात्मने शिवाय स्वाहा अचक्षमलवरयो नवात्मने शिवाय स्वाहा ओम जुंसः मृत्युंजयाय स्वाहा ओम जुंसः मृत्युंजयाय स्वाहा ओम जुंसः मृत्युंजयाय स्वाहा செல்வங்களே வேண்டுவோர்க்கு வேண்டதெல்லாம் அருளக்கூடிய தெய்வநாயகி உடனுரை நல்லிணக்கீஸ்வரடி கணிப்பெரும் கருணையினாலே ஒரு வருடமும் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கும்பாபிஷேக பிரதிஷ்டாதின மகோத்சவம் வருஷாபிஷேகம் என்கின்ற முறையிலே ஒரு வருஷத்தினுடைய பிராயச்சித்தமாக செய்யக்கூடிய சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம் வருஷாபிஷேக கர்மாணி ஒரு வருஷத்தினுடைய பிராயச்சித்தமாக செய்யக்கூடிய வருஷாபிஷேகம் ஒரு வருடமும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல இந்த வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்று 12 வருடமும் இறைவனை தரிசனம் செய்த பலன் 12வது வருடத்திலே நம்மளுக்கு கிடைக்கின்றது. அதனால் வழக்கத்தில் போகிறோம். ஒரு மாசி மகத்திலும் சுவாமிக்கு ஏற்றவாறே அனைத்து சுவாமியிலும் கும்பகோணத்தில் நடக்கும். இது ஒரு வருஷமும் தரிசனமானோன்னு பார்க்கணும். இதுபோல் பார்க்க முடியாதோ மகாமகம் 12 ஆண்டுகள் முடிஞ்சதுன்னா அதுக்கு மகாமகன் பேர். உயர்ந்த நிலை. அப்படி இந்த உயர்ந்த நிலை எப்போ வருதுன்னா
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும். அதே போல் கும்பாபிஷேகம் ஒரு காலத்துலேயும் பூர்ணாகுதின்னு பண்ணுவாள். கடைசி காலத்தில் தான் பத்திரிகையில் பாருங்கள் மகா பூர்ணாகுதின்னு சொல்லி. ஏண்டான்னா அதை விட உயர்ந்தது பெரியது அப்படின்னு. அதனால் இன்றைய தினம் தரிசனம் பண்ணவா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். சுவாமியினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா 12 வருஷத்தில் வராதவா இந்த வருஷம் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. அப்போ இந்த 12 வருஷம் தரிசனம் பண்ண பலன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கின்றது. அதுக்கு தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணணும். அதற்கு காரணகர்த்தாக்கள் இருக்கணும், திருப்பணி வேலைகள் இருக்கணும், போனது வந்தது சரி செய்யணும். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வைத்தால்தான் கும்பாபிஷேகம் பண்ணணும். இல்லைன்னா பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆதலாலே அரியதொரு வாய்ப்பு இன்றைய தினம் இறைவன் நம்மளுக்கெல்லாம் கூட்டிய வண்ணம் இந்த இடத்துல இறைவன் நம்மெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறாரு. ஆதலாலே இந்த இறைவனை திருப்பணி அடுத்து செய்யக்கூடிய வர்ணங்கள் இதையெல்லாம் தீட்டி, கோபுரங்கள் அனைத்துக்கும் வர்ணங்களை தீட்டி ஆலயத்தை புதுப்பித்து திருப்பி இறைவனை கும்பாபிஷேகத்துக்கு அழைக்கக்கூடியது. இதே இடம் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும்தான் திருப்பணி பண்ண போகிறோம். சுவாமி உங்களுக்கு கோபுரம்லாம் புதுப்பிக்க போகிறோம், அதனால் பாலாலயம் பண்ண போகிறோம். பாலாலயம் முடிந்து திருப்பணிலாம் முடித்தோடனே திருப்பி எடுத்து நான் உன்னை இடத்துல சேர்த்துறேன் அப்படின்னு சுவாமி கூப்பிடும். அந்த கூப்பிட்டு இந்த வருடம் அவ்வளோ அற்புதமான வருடம். சுவாதி நட்சத்திரம், அற்புதமான கிழமை, சுவாமிக்கு உகந்தமான கிழமை. நல்லா கவனி, இதெல்லாம் எவ்வளோ கூடி வந்து பாருங்க. அப்படி சுவாமிக்கு உன்னதமான சோமவாரம், அவ்வளோ அற்புதமான நவமி போய் தசமி திதி, அற்புதமான நட்சத்திரங்கள். இந்த அரியதொரு வாய்ப்பு சுவாமி நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்கார். அதனாலே கலச பூஜைகள், சங்கு பூஜைகள்லாம் நேற்று இன்று 2 கால யாகசாலை பூஜையெல்லாம் நடைபெற்றது. இப்போ யாகத்தின் நிறைவாக பூர்ணாகுதி நடைபெறும். பூர்ணாகுதி முடிந்தவுடன் இந்த கலசங்கள்லாம் எந்தெந்த சுவாமிக்கு பூஜை பண்ணாலோ அந்தந்த சுவாமி இடத்துல போய் முதல்ல வச்சுட்டு வந்துடுவார். கடைசியாக தான் சுவாமி போவார். பரிவாரெல்லாம் முடிச்சுட்டு தான் சுவாமிக்கு கடைசி. ஆதலால் ஏன்னா சுவாமிக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேர காலம் ஆகும். 108 சங்குலாம் பண்ணணும். ஆதலால் முதல்ல பரிவாரம் பண்ணிட்டு விடான்னா அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு அவளுக்கு அந்த நேரம் இருக்கும். சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தணும், புஷ்பம் சாத்தணும், அலங்காரம் பண்ணணும், பரிவாரெல்லாம். அதனால் இந்த பரிவார கலசம் எந்தெந்த சுவாமிக்கு பூஜை பண்ணாலும் அந்தந்த சுவாமி இடத்துல வச்சுட்டு முதல்ல வந்துடுவா. அப்புறமா இந்த விநாயகர், முருகர், அம்பாள் எத்துமே வச்சுட்டு வந்து பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்து வழித்துணை விநாயகர் வெளியில் அவர் தான் நம்மளுக்கு வழிகாட்டி. அதனால் வழித்துணை விநாயகர் முதல்ல பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய விநாயகர், கன்னிமூல கணபதி மற்றும் கோஷ்ட தேவதைகள், ராமலிங்க சுவாமி, மகாலட்சுமி, அப்படியே சுவாமி பிரதட்சிணமாக சண்டிகேஸ்வரர், அப்படியே பைரவர், நவகிரகம், நந்திகேஸ்வரர், இதையெல்லாம் வெளியில் முடிச்சுட்டு அப்புறமா உள்ளோம் சுவாமிகிட்ட நுழைஞ்ச உடனே சூரியர், சந்திரர், சிவபக்தர் 4வர், அதே போல் துவாரபாலகர், துவார விநாயகர், இதெல்லாம் பண்ணிவிட்டு சுவாமி கடைசியாக முருகர், அம்பாள் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் சுவாமிக்கு இங்கேருந்து கலசம் எடுத்துன்னு போய் சுவாமிக்கு கடைசியாக கலசாபிஷேகம். இது முடிந்த உடனே சுவாமிக்கு அலங்காரம் முடிஞ்ச உடனே நெய்வேத்தியம் முடிஞ்ச உடனே அனைவரும் பொதுவான சங்கல்பம் பண்ணி ஒரே அர்ச்சனை, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி தீபாராதனை பண்ணி அனைவருக்கும் சங்கு தீர்த்தம். கும்பாபிஷேகம்னா தீர்த்தம்லாம் தெளிப்பா. இன்றைய தினம் அது கிடையாது. சுவாமிக்கெல்லாம் தீர்த்தம் தெளிக்கக்கூடாது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணதுனால அபிஷேகத்தினால சாதாரணமாக தீர்த்தம் கொடுக்கலாம். அது கலசாபிஷேகமாக இருந்தால், சங்காபிஷேகமாக இருக்கிறனால சங்குனால உங்களுக்கு தீர்த்தம் எல்லாருக்கும் கொடுக்க இருக்கிறார். சங்கு தீர்த்தம் பெற்று இறைவனுடைய அருளை பெற்று இதே போல் மாலை நிகழ்ச்சி அரியதொரு வாய்ப்பு. சுவாமிக்கு திருக்கல்யாணம் குடும்ப சகிதமாக நடக்குது. விநாயகர், முருகர், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்தியோடு சுவாமிக்கு கல்யாணம் தரிசனம் பண்ணுவது இதுவும் ஒரு புண்ணியம். இப்போ நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பையனை வச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. பையன் வேணால் நினைக்கலாம், அப்பா கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்படலாம். 60ஆம் கல்யாணம் அது. அதனால் இப்போ குடும்ப சகிதமாக சுவாமி பண்ணிக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த பாக்கி இப்போ மட்டும்தான். அதனால் ஒரு விஷயமும் நம்ம ஒரு வார்த்தையும் அப்படியே கவனித்தோம்னா அதில் ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை நம்ம நல்ல வழியாக பயன்படுத்தணும். இல்லைன்னா அந்த அர்த்தமே அனர்த்தமாகவும் பயன்படுத்த முடியாமல் சொல்ல முடியாது. அதை உள்நோக்கி வாங்கி சொல்கிறத கவனித்து அதை குறிச்சோம்டான்னா
அதுலேயும் உள்ள ஒரு நல்ல அர்த்தம் இருக்கும். ஆதலால் சுவாமி பஞ்சமூர்த்தி சகிதமாக மாலை பூ எவ்வளோ சீக்கிரம் வருதோ பொழுதோடு பண்ணிட்டோம். சுவாமி பொழுதோடு போயிட்டு வருவார். நீங்களும் பொழுதோடு சுவாமி பார்த்துட்டு ஊருக்கு போகலாம். ஆதலால் அனைவரும் வந்திருந்து இந்த கும்பாபிஷேகம் முக்கியமாக என்னென்னா திருப்பணி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நாங்களே ஓமம் பண்ணி நிறைய புகையாகி கறி. மற்ற ஊர்லேருந்து தர்மகர்த்தா என்ன சொல்கிறார், சாமி ரொம்ப புகை போடாத, கையை வச்சா வர்ணம் அடிக்க முடியாதுன்னு. நம்ம தர்மகர்த்தா அதெல்லாம் சொல்லவே இல்லை. 12 வருஷத்தில் ஒரு நாள் கூட சொல்ல தர்மகர்த்தா. நிறைய பண்ணு சுவாமி யாகம் அப்படின்ற. இன்றைக்கி வரைக்கும் முகஸ்துதி இல்லை, இருக்கிற உண்மை நான் சொல்கிறது. நான் யாரும் முகஸ்துதி பண்ண மாட்டேன். அதனால் இது வரைக்கும் யாகம் பண்ணும்போது கூட சரி, அங்கே வச்சு பண்ணிடலாம் முதல்ல அப்படின்னு நினச்சிடணும். நல்லா வர்ணமாக அழகாக கலர்லாம் பண்ணியிருக்கா. இவ்வளோ யாக தீட்சணை பட்டா அதுவும் தாங்காது. அதனால் முன்னே வச்சுக்கலான்னா அதுக்கும் ஒன்றும் சொல்ல சரி சுவாமிகிட்ட. அதனால் இந்த வர்ணங்கள்லாம் தீட்டி திருப்பணி பண்ணணும். ஏன்னா அதில் கையை வைக்கணுன்னா ஒரு காரணம் இருக்கணும். இப்போ 12 வருஷம் நம்ம கையை ஏன்னு சொல்லுவோம், 12 வருஷம் முடிஞ்சோன்னா அடுத்த வருஷமே கும்பாபிஷேகம். இதுவும் ஒரு பாக்கியம். சுவாமி நம்மளுக்கு அனுக்கிரகம் செய்யணும். இது எந்த கோயிலையும் அமையாது. நான் நேற்று சொன்னது போல் செய்யணுன்றதுக்கு பல தடங்கள் நிறைய வரும். ஏன்னா சுவாமி சிவயாகம் பண்ணும்போது தட்சணையே கூட, சுவாமியை கூட தட்சம் பண்ணும்போது சபிச்ச யாகம்லாம் இருக்குது. அப்படி ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் பண்ணுறோம்னா கூட யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க மனைவி ஒத்துக்கணும், பிள்ளைகள் ஒத்துக்கணும், சொந்தக்காரர் ஒத்துக்கணும். சில பேர் நம்ம சொந்தக்காரே கூட இருந்து இப்போ ஏன் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நம்ம செய்யணும்னு நினச்சா கூட கூட இருக்கவாலே ஆனால் இப்போ வேணால் செய்கிற எண்ணத்தையே அது கெடுத்துரும். செய்கிறவாள் அதை உற்சாகப்படுத்தும். பரவாயில்ல செய், இப்போ சுவாமி பேரில் பாரத்தை போட்டு அப்படின்னு சொன்னோம்னா செய்கிறவாளுக்கு ஒரு உற்சாகம் வரும். செய்ய எண்ணெய் நினைக்கும் போது இப்போ எதுக்கு ஆரம்பிக்கிற அப்புறமான்னு வச்சுக்கோ, செய்கிறவாளுக்கு அந்த எண்ணமே வராது. ஆதலால் இந்த எண்ணத்தை நம்மளுக்கு சுவாமி முதல்ல கொடுக்கணும். அந்த எண்ணத்தோடு மட்டுமல்ல, திருப்பணிகளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய எண்ணமும் நம்மளுக்கு கொடுக்கணும். அதனுடைய ஒரு பங்கு எல்லாரும் ஏற்றுக்கணும். வந்திருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அந்த திருப்பணி கைங்கரியத்தை ஏற்றுண்டா தான் ஒத்தரால் பண்ண முடியாது. அதனால தான் சுவாமி கிட்ட என்னடா விசேஷன்ற கூட்டு பிரார்த்தனை தான் விசேஷம். தனி நபர் ஒருத்தருக்காக சுவாமி என்றைக்குமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ மந்திரம் சொன்னாலும் சரி, தனியாக சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணாலும் சரி, கடைசியாக முடிகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? சர்வே ஜனா சுகினோ பவந்து. இதுதான் கடைசியாக முடிகிற வார்த்தை. சுவாமி பாருங்க, தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, இந்தியா மட்டும் சொல்லலை. ஏன்னா கருங்கல் கட்டம்னா சோழகால கோயில். இப்போ கோயில் அந்த கோச்சல் சோழர்கள் கூடிய பாண்டிய மன்னர் காலத்தினுடைய கோயில்கள் தான் கருங்கல் கட்டத்தில் இருக்கும். இன்றைக்கும் போய் பார்க்கலாம். सर्वं मनीषाना भस्माभिवन्द्या मानस्तोकेतनजेमानमाजुषि मानोदोषमानम् अश्वेषदीर्षः हीरान्मानो रुद्रभामितो वदे अविष्मन्तो नमसा विदेमते प्रगत्सा नक्षत्रवत्तवित्तयां पृष्ठभौजस्मिदमुग्रवीरम् इन्द्रस्तोमेन पञ्चदशेन मध्यमिदं पातेन सकलेन रक्षा भस्माभिवन्द्या शिवन्निरुद्य संयोज्य आवाहनं न जानामि विसर्जनं पूजाविदं न जानामि क्षमस्त परमेश्वरा इति विज्ञाप्य अंतर्परि बहिर्परिं दत्वा ओमां ब्रह्मणे स्वाहा ओमाष्टवे स्वाहा ओमारुद्राय स्वाहा ओमा ईश्वराय स्वाहा ओमा इंद्रादिभ्यः स्वाहा ओमा वज्रादिभ्यः स्वाहा यो रुद्रो रुद्रकर्माणो रौद्रस्थाननिवासिनः मातरो रुद्ररूपास्ते गणानामधिपार्श्वये सर्वे सुप्रीतमनसा प्रतिगृह्णन्ति मां बलिम् अर्घ्यं दत्वा बलिमन्त्रान् सृज्य
சாத்தனை விநாயகர் பக்கத்தில். மகாலட்சுமி सर्वशास्त्र प्रवक्तारं वाग्यवं प्रणाम्यहं नीलाञ्जनं महाभागं देवता